ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கசனா கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ராகி தோசை, நிறையா வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ராகி தோசை, அதுக்கு வந்து ஒரு சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது முடிச்சுட்டு ஒரு குட்டி அவுட்டிங், நம்ம கம்யூனிட்டி ஆப்போசிட்லேயே வந்து ஒரு புதுசாக ஒரு ட்ரையல் வந்து போட்டிருக்காங்க. நிறைய ஃபால் கலர்ஸ் எல்லாம் அங்கே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ராகி தோசைக்கு கொஞ்சம் காயெல்லாம் வதக்கி சேர்த்துவோம் இல்லையா, அதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 2-3 வரமிளகா வந்து கிள்ளி போட்டுக்கோங்க. இது லைட்டாக சூடாகட்டும். கடலைப்பருப்பெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இது ரொம்ப வதக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஆக்சுவலாக வெங்காயம் நம்ம பச்சையாக கூட தோசைக்கெல்லாம் போட்டு சுடுவோம் இல்லையா, அதனால் ரொம்ப வதக்க தேவையில்லை. லைட்டாக வதக்கிட்டு அதில் வந்து என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ, இன்றைக்கி வந்து நான் கார்ன், பட்டாணி, கேரட், பீன்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். அது போட்டுட்டு அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நான் வந்து கொஞ்சம் கருவேப்பில் பொடி சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் கருவேப்பில் சேர்த்திக்கோங்க. மாவு வந்து நம்ம தோசை மாவு அடி மாவு ஆயிடுச்சுன்னா நம்ம தோசை ஊற்றுறப்போ அது கொஞ்சம் கெட்டியாக வரும் இல்லையா, அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ராகி மாவு கூட சேர்த்துட்டு நம்ம தோசை சுட்டோம் அப்படின்னா சாஃப்டாக இருக்கும் தோசை. ஸோ இதுக்கு ராகி மாவு சேர்த்ததுக்கு அளவாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா தோசை மாவு மாதிரி கரைச்சிக்கலாம். இப்போ கரெக்டாக நமக்கு தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. இது கூட நம்ம காயெல்லாம் வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் உள்ள சேர்த்துடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். இதை கலந்து வச்சுட்டு இது இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து சட்னிக்கு ரெடி பண்ணிடலாம். ஸோ இதுக்கு வந்து இந்த தோசைக்கு இந்த சட்னி காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம காய் வதக்கின அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக தனியா போட்டுக்கலாம், வரமல்லி, அது கூட கொஞ்சமாக சீரகம், அப்புறம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகா. காரம் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா மிளகா அதிகமாக சேர்த்திக்கோங்க. இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கலாம். இது நம்ம அளவு பொறுத்து தான், நம்ம எவ்வளோ சட்னி அரைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம், தக்காளியெல்லாம் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி நான் ஒரு பெரிய தக்காளி ஒன்று அதையும் நறுக்கி சேர்த்துட்டேன். இது எல்லாமே நல்லா வதங்கணும். தக்காளியெல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நம்ம வதங்கணும். இது கூட நான் முந்திரியும் கொஞ்சம் கடலைப்பருப்பும், நிலக்கடலைப்பருப்பு இருக்கு இல்லையா, அதுவும் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ வந்து கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். புளி, அது கூட கொஞ்சமாக தேங்காய், இதை சேர்த்துட்டு இதையும் வதக்கி விட்டுறலாம். புளி கொஞ்சமாக சேர்த்துனா போதும். தக்காளி இதே ரொம்ப புளிப்பான தக்காளியாக இருந்தால் புளி தேவை கூட கிடையாது. இது எல்லாம் சேர்ந்து மறுபடியும் ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுறலாம். வதக்கி விட்டுட்டு இது ஆறட்டும். இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ சட்னி அரைச்சாச்சு. இப்போ வந்து தோசை சுட்டுடலாம். இது வந்து இந்த தோசை நம்ம காயெல்லாம் சேர்த்துருக்கனால, பட்டாணி இதெல்லாம் சேர்த்துருக்கனால ரொம்ப வந்து மெல்லிசாக தோசை வராது, சுட முடியாது. ஸோ அதனால் நம்ம யூஸ்வலாக அடை தோசைலாம் சுடுவோம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் தடிமனாக தான் வரும். ஆனால் அதுதான் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இருந்தால் தான் ராகி தோசை வெஜிடபிள்ஸோடு சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸோ தோசை வெந்துட்டுருக்கப்போ நம்ம சட்னி வந்து ஒரு பவுலில் மாற்றியாச்சு. இதை வந்து நம்ம தாளிக்க போகிறதில்ல, ஏன்னா சட்னி ஆல்ரெடி நம்ம எண்ணெயில் வதக்கி தான் வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் தாளிக்க போகிறதில்ல. தோசையும் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், சூடாக சட்னியோடு சர்வ் பண்ணிடுங்க. இந்த தோசைக்கு இந்த சட்னி மட்டுமே நல்லாயிருக்கும், வேறு எந்த சைடிஷ்மே தேவையில்லை. அப்புறம் இது ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே நம்ம கம்யூனிட்டி ஆப்போசிட்லேயே, நம்ம அப்பார்ட்மெண்ட் ஆப்போசிட்லேயே ஒரு ட்ரெயில் வந்து போட்டிருந்தாங்க. புதுசாக இது அவங்க உருவாக்குனது தான். ஸோ இங்கே போய் பார்க்கலாம் அப்படி சொல்லிவிட்டு இங்கே மேப்பெல்லாம் கூட போட்டிருந்தாங்க. அதாவது அது கரெக்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுற இடத்துலையே சுற்றிலும் வந்துட்டு திரும்ப அங்கேயே முடிகிற மாதிரி தான் அவங்க அதை உருவாக்கியிருக்காங்க. ஸோ நம்ம எவ்வளோ தூரம் போக முடியும்னு தெரில. ஸோ இதுதான் நம்ம அப்பார்ட்மெண்ட்டு. இதுக்கு ஆப்போசிட்லேயே இப்படி போகணும்.
கரெக்டாக இப்போ வந்து நம்ம அந்த ஃபால் கலர்ஸ் எல்லாம் முடியிற டைம் இது. ஸோ கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக கலர்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு இங்கே. மற்ற ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணுறப்ப கனெக்டிகட்டில் வந்து கொஞ்சம் லாஸ்ட்டாக தான் வந்து கலர்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகும். இப்போ அங்கே நியூ ஹாம்ஸ்பயர்லாம் போய் பார்த்தோன்னா ஸ்டார்டிங்லேயே இந்த ஃபால் சீசன் ஸ்டார்ட் ஆகிறப்பே அங்கெல்லாம் கலர் சேஞ்ச் ஆயிரும். இங்கே வந்து கொஞ்சம் லாஸ்ட்டாக தான் வந்து ஃபுல்லாக கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த ட்ரெயில் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அங்கங்கே தண்ணி வந்து நமக்கு தேங்கி இருக்கும். ஃபுல்லாகவே மரம் தான். ஆக்சுவலாக அதுதான் ஒரு காட்டு வழி பாதையை அப்படியே வந்து பராமரிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இது. ஜஸ்ட் நடுவில் வந்து நடந்து போகிறக்கு, சைக்கிள் பண்ணுறக்கு, இதுக்காக மட்டும் ஒரு வழித்தடம் உருவாக்கி வச்சுருப்பாங்க. ஃபுல்லாக நம்ம போகிற வழியெல்லாம் அந்த மரத்துகள் இருக்கும் இல்லையா, அந்த உட்டன் சிப்ஸ் போட்டுட்டு நம்ம நடக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. இது முன்னாடி வந்து ஃபுல்லாகவே காடு தான். இதுக்கு உள்ளே நம்ம போகவே முடியாத மாதிரி தான் இருந்தது. இப்போ வந்து நம்ம எல்லாருமே உள்ளே போயிட்டு உள்ளே பார்த்துட்டு வர மாதிரி அவங்க வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நிறைய தண்ணிலாம் இருக்குது. இது வந்து என்னென்னா கனெக்டிகட் ரிவர்னு ஒன்று இருக்குது. மிகப்பெரிய ஒரு வாட்டர் சோர்ஸ் நார்த்தன் அமெரிக்காவுக்கு. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட 4 ஸ்டேட்டு, ஒரு 450 மைல் பக்கமாக அவ்வளோ பெரிய ரிவர் அது. அது வந்து இங்கே தான் முடியுது. கனெக்டிகட்டில் வந்துட்டு தாண்டி சவுண்ட் ஐலாண்ட்னு ஒன்று இருக்குது, அங்கே வந்து முடியுது. ஸோ அந்த ரிவரோட பேக் வாட்டர் தான் வந்து இது. அந்த எக்ஸ்ட்ரா வாட்டர்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. இப்போது கடலுக்கெல்லாம் வந்து அந்த பேக் வாட்டர் வரல, அந்த மாதிரி இந்த ரிவரோட பேக் வாட்டர் இது. அந்த ரிவருக்கு இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன குளங்கள், இந்த மாதிரி அங்கங்கே அந்த சதுப்பு நிலப்பகுதியில் இருக்கிற வாட்டர் தான் அந்த ரிவருக்கு வந்து ஒரு மெயின், அந்த ரிவரோட தண்ணி வற்றாமல் இருக்கிறதுக்கு ஒரு மெயின் சோர்ஸே இதெல்லாம் தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தா பர்டிகுலராக ரொம்ப அழகாக இருக்குது அந்த ஃபால் கலர்ஸ் பார்க்குறக்கே. மோஸ்ட்லி ஃபால் கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 கலரில் இருக்கும். ரெட்டு, ஆரஞ்ச், எல்லோ, அப்புறம் வந்து பர்பிள் கலரில் இருக்கும். மோஸ்ட்லி பர்பிள் வந்து நமக்கு பார்த்தா அந்த இலை காஞ்ச மாதிரி அப்படி தான் தெரியும், ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியாது. அந்த ஆரஞ்ச், ரெட்டு, எல்லோ அதெல்லாம் தான் ரொம்ப ஒரு மாதிரி அந்த வைப்ரண்ட் கலராக ரொம்ப அழகாக தெரியும். ஆக்சுவலாக வெயில் அடிக்கிறப்போ பார்த்தா இந்த கலர்ஸ் வந்து ரொம்ப அழகாக தெரியும். இப்போ வந்து ரொம்ப மோடமாக மழை வர்ற மாதிரி அந்த மாதிரி இருக்குது. இங்கே மோஸ்ட்லியுமே எல்லா ட்ரெயின்லையுமே இந்த மாதிரி தாங்க. யாருமே மக்கள் பெருசாக கூட்டமே இருக்காது. அங்கங்கே யாரோ ஒருத்தர் வருவாங்க போவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம தனியாக வந்துட்டு நம்ம கம்ப்ளீட்டாக அந்த காட்டோட அமைதி, அந்த காட்டோட ஃபீலை நம்மளால் ஃபுல்லாகவே ஃபீல் பண்ண முடியும். ஸோ எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல். அதுவும் இது வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம அப்பார்ட்மெண்ட் பக்கத்துலேயே ஃபுல்லாக இவ்வளோ நாள் வெறும் காடாக உள்ளேயே போக முடியாமல் இருந்த ஒரு இடத்த இந்த அளவுக்கு அழகாக உருவாக்கி கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி இந்த ஃபால் கலர்ஸ் வந்து யூஎஸ்ஏல எல்லா ஸ்டேட்லேயுமே பார்க்கலாம். இருந்தாலுமே ரொம்ப அதிகம் குளிர் இருக்க ஸ்டேட்ஸில் வந்து இன்னுமே இது அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இடங்களில் தான் இந்த இலையுதிர் மரங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். மரம் எல்லாமே ரொம்ப ஹைட்டாக பெரிய பெரிய மரம் தான். அந்த நுனி இலை வரைக்கும் கலர் மாறி இருக்குங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே அதுக்கப்புறம் ரோஸ் செடி இருந்தது. எனக்கு ரோஸ் செடி பார்த்தோன்னா ஆச்சரியமாக போச்சு. பெருசாக நம்மளோட ஒரு ஆளோட ஹைட்டுக்கு தாண்டி பெரிய பெரிய ரோஸ் செடி இருந்தது. அது எப்படி இங்கே வந்து நம்ம வீட்டில் போட்டு மெயின்டைன் பண்ணி அந்தளவுக்கு இருந்தாவே வந்து ரோஸ் செடி அந்தளவுக்கு பராமரிக்க முடியாது. பட் இங்கே வந்து அதுவாக வளர்ந்து நிறையா இடத்துல வந்து வளர்ந்துருந்தது. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதோட கலர் இன்னும் அந்த ரோஸ் கலர்லேயே இருந்தது அந்த இலை ஃபுல்லாக. இந்த பிளேஸ் பார்க்குறக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு மாதிரி மொத்தமாக அங்கே நிறைய மரம் இருந்தது. எல்லாமே டிஃப்ரெண்ட் கலர், அப்படியே மொத்தமாக ஒரே இடத்துல அந்த ஃபால் கலர்ஸ் எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி இருந்தது. கரெக்டாக அந்த இடத்துல வந்து அந்த தண்ணி வேறு ஒரு பாண்டு மாதிரி ஃபார்ம் ஆகிருந்ததா, அந்த தண்ணியோடு சேர்ந்துட்டு அந்த இடம் பார்க்குறக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது.
எதுவுமே யாருமே இங்கே வந்து இது கம்ப்ளீட்டாக என்ன சொல்கிறது, ஒரு அன்டச்டு பிளேஸுன்னு தாங்க சொல்லணும். யாரும் எந்த ஒரு குப்பை போட மாட்டாங்க. அப்படியே இதை எப்படி இருக்கோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க. அதனால் இது வந்து அந்த தண்ணி ஆகட்டும் எல்லாமே பியூராக இருக்கும். அந்த இலைகளாகட்டும் அப்படியே நீங்கள் வந்து ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு அப்படியே அதை கலைக்காமல் திரும்பி வந்துடணும். திரும்ப திரும்ப இந்த இந்த மரம்லாம் எவ்வளோ ஹைட்டாக இருக்கிறதுங்கிறத பார்க்க பார்க்க தான் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏதோ வழிநெடுக நம்ம நடுவில் போயிட்டுருக்கப்போ 2 பக்கம் யாராவது வந்து பெயிண்ட் பண்ணி வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருந்தது. அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலி இந்த இடத்த பார்த்தா இதுக்குள்ளெல்லாம் போகலாமாங்கிற மாதிரி தோணுச்சு. ஆனால் கொஞ்சம் நடுவுலலாம் அந்த இடத்துல நிறைய இலை, இதை தாண்டி போக முடியாது. இல்லைன்னா உள்ளே கூட போய் பார்த்துருக்கலாம் நம்ம. ஆனால் இவங்க போட்டு வச்சுருக்க பாதையில் போகிறது தான் நமக்கு சேஃப். இல்லைன்னா உள்ளே முள்ளெல்லாம் இருக்கும், தண்ணி நிற்கலாம். ஸோ இவங்க அதெல்லாம் பார்த்து தான் நமக்கு ரூட் போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ இந்த இலையெல்லாம் பாருங்களேன், அப்படியே காஞ்சிருச்சு. இதுதான் அடுத்த ஸ்டெப்பு. அவ்வளோதான், அப்படியே இலையெல்லாம் காஞ்சி அப்படியே உதிர்ந்துடும். அப்புறம் குச்சி குச்சியாக ஒரு 2 வீக்ஸில் எல்லாமே குச்சி குச்சியாக மாறிடும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் அந்த இடத்த டேர்ன் ஆகி வர்றப்போ இந்த இடம் இருந்தது. இது அதை விட ரொம்ப அழகாக இருந்ததுங்க. 2 பக்கமே மரம், அப்படியே இந்த க்ரீட்டிங் கார்டு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்தது பார்க்குறக்கு. அங்கே ஏதோ ஒரு ஃபேமிலி வேறு போயிட்டு இருந்தாங்க. இங்கேயும் தண்ணிலாம் அப்படியே அப்படியே இதை பார்த்தாவே தெரியுது பாருங்களேன். இந்த காட்டில் அந்த தண்ணி நிற்கிறது கரெக்டாக தெரியுது. அப்படியே ரொம்ப நாள் தண்ணி அப்படியே தேங்கி இருக்கு அந்த இலையோடு சேர்ந்து. இங்கே காடு மட்டும் இல்லை, ஊருமே பார்த்தீங்கன்னா இப்போ ஊர் ஃபுல்லாகவே இந்த மாதிரி இலை தான். ஃபுல்லாகவே இலையாக தான் கொட்டி கிடக்குது. இந்த இலை கீழே கிடக்கிற இலை பார்க்குறதே அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ஒவ்வொரு இலையும் அப்படியே உதிர்ந்து கிடக்குறது. அதே பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக அப்படியே போகலாம். அங்கே ஒரு வழி போகுது இல்லையா, நேராக போகுது இல்லையா, இதுவுமே ரூட்டு தான். அதில் போயிட்டு அப்படியே டேர்ன் ஆகி நம்ம வர மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கி ரொம்ப மழை பெய்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப குளிர் வேறு அதிகமாக இருக்கனால நம்ம இப்படியே திரும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. இன்னொரு நாள் நம்ம ஃபுல்லாக போயிட்டு, ஏன்னா அது ரொம்ப தூரம் போகும், அவ்வளோ தூரம் இன்றைக்கி போக முடியுமான்னு தெரில. அதனால் நம்ம இப்படியே போயிட்டு நம்ம வந்த வழியிலே திரும்ப வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு திரும்பிட்டோம். இன்னொரு நாள் நம்ம ஃபுல்லாக வந்து அந்த வழியிலையும் போயிட்டு அது எப்படி போகுதுங்கிறதும் நம்ம அங்கேயும் உள்ளே போயெல்லாம் பார்க்கலாம். பட் இப்போ வந்து நம்ம அப்படியே திரும்புகிறோம். நம்ம கூட வந்தவங்களையும் காணோம். இங்கே ஃபுல்லாகவே இந்த மரத்துலேருந்து இந்த மாதிரி தான் வந்து, இது காயா என்னன்னு தெரில, இந்த மாதிரி தான் ஃபுல்லாக இருக்குது. இது என்னன்னு தெரில, எந்த மரத்தோடதுன்னு தெரியல. மஷ்ரூம் பார்த்திங்களா, அங்கங்கே இந்த மாதிரி மஷ்ரூம் வேறு முளைச்சிருக்கு. இது ஏதோ கருப்பு கலரில் இருக்குது. ஓகே, நம்ம அப்படியே போயிட்டு நம்ம வந்த வழியிலே அப்பார்ட்மெண்ட் போகலாம். ஆனால் இந்த பக்கமும் ஒரு வழி போகுது, இதில் கூட போய் நம்ம அப்பார்ட்மெண்ட் போகலான்னு நினைக்கிறேன். தெரியல, திரும்பி வராங்க. ஒரு வேளை கரெக்டான பாதை இல்லையா என்னன்னு தெரியல. இந்த இடத்துலேருந்து இப்படி உள்ளே போகிறக்கு ஒரு வழி இருந்தது. சரி, அதில் கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகலான்ட்டு. அதில் ஏதோ லைட்டாக அந்த பிரிட்ஜ் மாதிரிலாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் சொன்னதுனால சரி அதில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
சும்மா கொஞ்சம் தூரம் அப்படியே போயிட்டு நம்ம இதே வழியில் திரும்பி வந்துடலாம், உள்ளே மட்டும் போய் என்ன மாதிரி இருக்குதுன்னு மட்டும் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். இங்கேயுமே தண்ணி தான் ஓடுது, தண்ணி ஓடிட்டுருக்கு. ஸோ நம்ம ஊர்லலாம் இந்த வாய்க்கால் இருக்குல்ல, அந்த மாதிரி தண்ணி எவ்வளோ பியூராக இருக்குது பாருங்களேன், அவ்வளோ சுத்தமான தண்ணியாக இருக்குது. அழகாக அதுவும் அந்த சுற்றிலும் அந்த கலர் கலர் இலைகளோடு சேர்ந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரி காட்டு வழி பாதையில் போகிறப்பெல்லாம் இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி வாய்க்கால்லாம் வந்து நிறையவே இருக்கும். அதுவும் யூஎஸை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி வந்து அவங்க ஸ்டேட் பார்க்ஸ்ன்னு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ட்ரெயிலு ட்ரக்கிங்க்கு இந்த மாதிரிலாம் அவங்க வந்து உருவாக்கி வச்சுருப்பாங்க. ஸ்டேட் பார்க்ஸ் வந்து கொஞ்சம் கமர்ஷியலாக இருக்கும், கொஞ்சம் மக்கள்லாம் வந்து போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ட்ரக்கிங் போகிற அந்த மலைப்பாதையாக இருக்கட்டும், இந்த மாதிரி ட்ரெயில் போகிறதா இருக்கட்டும், அப்படியே அந்த இடத்த வந்து அந்த காட்டோட தன்மையை வந்து மாறாமல் அவங்க வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருப்பாங்க. உருவாக்குறது மட்டும் இல்லைங்க, இங்கே கம்ப்ளீட் மெயின்டெனன்ஸ் எப்போவுமே இருக்கும். மக்களுக்கும் அதுக்குரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா நம்ம இங்கே வந்துட்டு ஏதாவது ஒரு குப்பை பிளாஸ்டிக் இதெல்லாம் போடுறது அதெல்லாம் எதுவுமே நம்ம பண்ணக்கூடாது. ஸோ அதுவும் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொன்று, இது எல்லாமே இப்போ நம்ம போயிட்டுருக்க இந்த கம்ப்ளீட் இந்த இடம் வந்து சதுப்பு நிலப்பகுதி. இது கம்ப்ளீட்டாகவே இது வந்து ரொம்ப ரொம்ப இந்த அதான் வெட்லேண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை வந்து ரொம்ப பராமரிக்கிறது மூலமாக நம்ம நீர்நிலைகள் வந்து வத்தாமல் இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட். இப்போ அதனால் வந்து நம்ம இந்த இங்கே போட்டிருக்காங்க இல்லையா, இந்த அழிஞ்சு போகிற உயிரினங்கள் எல்லாம் வந்து நம்ம காப்பாற்ற முடியும். ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்குது. அதனால தான் இந்த இடங்கள் வந்து நம்ம ரொம்ப பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்க. இப்போ இந்த வழியிலையும் ஸ்ட்ரைட்டாக போகலாம், நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி இங்கேயும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போகலாம். பட் நம்ம இப்போ போகல, நம்ம இங்கேருந்து அப்படியே டர்ன் ஆகிறோம். இதோட இன்னும் போகிற வழியெல்லாம் பார்த்தா இந்த மாதிரி குட்டி குட்டியாக இந்த மாதிரி பிரிட்ஜஸ்லாம் நிறைய போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம போகலான்னு திரும்பினா கரெக்டாக வந்து மழை வர மாதிரி இருந்தது. இப்போ பார்த்தா திடீர்னு நல்ல வெயில் அடிக்குது. ஆக்சுவலாக இந்த குளிருக்கு இவ்வளோ நல்ல வெயில் அடிக்கிறப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த வெயிலில் வேறு இந்த கலர்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு இன்னும் எவ்வளோ நல்லா அழகாக தெரியுது பாருங்கள். யூஸ்வலாக வெயில் அடித்தா தான் வந்து அந்த கலர்ஸ் எல்லாம் ரொம்ப ப்ரைட்டாக தெரியும். ரொம்ப அழகாக இருந்தது வெயிலில் இதை பார்க்குறதுக்கு. ஆனாலும் பரவாயில்ல, நம்ம இதோட போதும்னு சொல்லிவிட்டு நம்ம வீட்டுக்கு திரும்பிட்டோம். நம்ம எந்த வழியில் வந்தோமோ அதே வழியில் தான் திரும்ப இப்போ வீட்டுக்கு போக போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த மாதிரி ஃபால் கலர்ஸ்லாம் வந்து வேறு ஸ்டேட்லலாம் போய் இன்னும் ரொம்ப அழகழகாக பார்க்கலாம். பட் இருந்தும் இது நம்ம வீட்டு பக்கத்துலேயே இந்த அளவுக்கு நம்மளால் பார்க்க முடியுதுங்கிறது ஒரு சந்தோஷம் தானே. என்ன மாதிரியே கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த கலர்ஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி ஃபால் கலர்ஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்னும் நிறைய குக்கிங் வீடியோஸ் எல்லாம் இருக்குது, அதையும் பாருங்கள். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.